மாப்பிளையா? அவருக்கு என்ன, ஹாயா சொகுசா ராஜா மாதிரி இருக்காரு. நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கல. என்னது, மாப்பிள்ளை கிட்ட பேசணுமா? இத குடுக்குறேன். மியூட்ல போட்டுருக்கேன். இப்ப பேசல, சோத்துல விஷத்தை வச்சிருவேன். சொல்லு. எதுக்கு கால் பண்ண? என்கிட்ட பேசணுமா? சரி, உன் புருஷன் இருக்கானா இல்ல? அப்படி சொல்லல. போன வாரம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, அதான் இருக்கானா இல்ல போயிட்டானான்னு. ஐயோ, கடைக்கு வெளியே போயிருக்காரான்னு கேட்டேன். ரோட்ல எத்தனையோ லாரி பஸ் எல்லாம் போகுது. இல்ல அதுல ஏறி உட்காந்தா உங்க பொண்ணை வந்து பாத்துட்டு போலாம்ல, அத சொன்னேன். அப்படியா? ஆறு உங்க பொண்ணா? அவளுக்கு என்ன, என் வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டா. அவ சந்தோஷமா தான் இருப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நீ பேசுனது போதும். பதறாத. போனை வாங்கினதுமே கட் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா போன் பண்ணப்ப என்ன பேசுன? ஹலோ மா. ஏன் அத்த, காலையில போன் பண்ண கூடாதா? இல்லம்மா, அவன்கிட்ட பேசணும். அதான். காலையில பேசினா பேச முடியாதா? ஏமா, என் புள்ள கிட்ட நான் பேசக்கூடாதா? நீங்க எப்ப வேணா பேசுங்க. ஆனா ஏன் போன்ல எல்லாம் கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, அவன் போனை எடுக்கல. அதான் உனக்கு கூப்பிட்டேன். அவர் நைட் ஷிஃப்ட் போயிருக்காரு அத்த. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா. சரி, நீங்க காலையில கால் பண்ணுங்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம்ஸ். உங்களுக்கு வந்தா A1B பாசிட்டிவ், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? இங்க பாரு, நீ எங்க வீட்டுல மெழுகுவர்த்தி ஏத்துனா போதும், நான் உங்க வீட்டுல குத்து விளக்கே ஏத்துவேன். அத ஊதி அணைக்கணும்னு நினைச்ச, அப்பவும் எரியும். உங்க வீடு பத்திக்கிட்டு எரியும். பார்த்து பக்குவமா நடந்துக்கிறியா? ஸ்டிக் எடுத்தாதான் குரங்கு டான்ஸ் ஆடுவேங்குது. சொல்லுங்க அத்தை. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா. பாட்டுக்கு அமைதியா படுத்துட்ட. வேற என்ன பண்ண சொல்ற? இல்ல, டெய்லி சும்மா தூங்க மாட்டியே, அதான் கேட்டேன். நமக்கு எதுக்கு பாவம்பு? நான் தான் ரொமான்ஸ் பண்ணாலே, நான் தான் என்னமோ உன்னை பாஞ்சு பண்ற மாதிரி ஓவரா சீன் கிரியேட் பண்ணுவேன். யாரு, நானா? எப்பா சாமி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. அப்படிலாம் இல்லடா. ஒவ்வொரு நாளும் உன்னை தொட வரும்போது உனக்கு ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரியும், நான் தான் உன்னை வற்புறுத்துற மாதிரியும் பண்ணுவல. அது சும்மாடா. எனக்கு ஆசை இருந்தாலும் நான் காட்டிக்க மாட்டேன். நீ தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும். அதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். பின்ன அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு அப்படிலாம் பண்ண மாட்டேன். வா. ஒன்றும் தேவையில்ல. நீ எதுக்கு இன்னைக்கு காட்டுக்குவான்னு கூப்பிட்றன்னு எனக்கு தெரியும். உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் தானே. யூ வாண்ட் கட்லிங் அண்ட் ஹக், கரெக்டா? இந்த நாளுக்கு தாண்டி நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லு, என்ன சொல்லணும்? உண்மையாவே உனக்கு இத்தனை நாள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, வேணும்னே தான் உன்னை ப்ளேம் பண்ணேன்னு சொல்லு. ஐயா சாமி, தெரியாம பண்ணிட்டேன். உன் காலை வேணா பிடிக்கட்டுமா? அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி டயத்துல தான் எனக்கு ஒன்று ரொம்ப தேடும். ப்ளீஸ். மாமா மனசு வெள்ளடி. கமான், டேக் மீ. என்ன பின்னாடி இந்த ஹக் பண்ணிக்கிறியா? டார்ச்சர், திரும்பி தொலை. ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்ட் மாதிரி பேசு. வீட்ல எது இருக்கு இல்லன்னு கூட தெரியாத அடி முட்டாள் மாதிரி இருக்காத. நான் அடி முட்டாளா? இந்த வீட்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பாக்குறது யாரு? நான். இந்த வீட்டோட வாடகை கட்டுறது நான். கரண்ட் பில்லு நான் கட்டுறேன். பிராட்பேண்டு, டிவி, உன்னோட மொபைலுக்கு இஎம்ஐ, அதுக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ், கடுகுல இருந்து கார் வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். நான் உனக்கு அடிமுட்டாளா? ஒழுங்கா ஓடிடு. மண்டையை ஒடிச்சு மாவளக்கு வச்சிருவோம், பாத்துக்க. ஓ அப்படியா? சொல்லி காட்டுறீங்களோ? ஆமாண்டி. நான் கணக்கு சொல்லவா? உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீ போட்டிருக்கே பளபளன்னு சட்டை, இது ஒரு செட்டு வெளியில தூக்கிறதுக்கு 80 ரூபா. ஒரு நாளைக்கு 2 செட்டுன்னா 120 ரூபா. 10 நாளைக்கு 1600 ரூபா. ஒரு மாசத்துக்கு 4800 ரூபா.
அப்புறம் ஒரு மாசத்துக்கு 2 தடவை பாத்ரூம் கழுவுறேன். அதுக்கு வெளியில ஒரு 5000 ரூபா. அப்புறம் சமையலுக்கு ஒரு 15000 ரூபா, வீடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு 5000 ரூபா. அப்புறம் மந்த் எண்டுல உன் சேலரி எல்லாம் முடிஞ்சதும் குடிச்சே குடிய கெடுக்கிறதுக்கு எங்கிட்ட இருந்து புடுங்குவியே, அதுக்கு ஒரு 3000 ரூபா. 3 நாளைக்கு ஒரு தடவை ராத்திரியில சிச்சி நீ தாங்க மாட்ட. மொத்தம் 27800 ரூபா நீ எனக்கு தரணும். வருஷத்துக்கு 3,33,200 ரூபா. 4 வருஷத்துக்கு 13,34,400 ரூபா வருது. சரிடி, இனி எல்லாம் கணக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் இனி நீ யாரோ நான் யாரோ, உன்னை நீ பாத்துக்க, என்ன நான் பாத்துக்கிறேன். பாக்குறேன்டி இதுக்கப்புறம் நீயா நானான்னு.